உரையாடலே சிக்கல். ஓகே. ஏன்னா உரையாட ஆரம்பிச்சாலே சிக்கல் வரும். ஏன்னா எக்ஸ்போஷர் வேறையா இருக்கு. ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு வீட்டுல இருந்தாங்க. ஒரே மாதிரியான கல்வி முறை, ஒரே மாதிரியான உணவு முறை, ஒரே மாதிரியான ஒருத்தர் யோசிக்கிறதே எல்லாரும் ஒரே மாதிரி சூழல். வெளியில போய் அந்த வீட்டுல வயல்ல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ இவர் அறிவும் அவங்க அறிவும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அப்போ அதுதான் கூட்டு குடும்பமாக இருந்தது. அது நல்ல விஷயமாவும் இருக்கு, அது பிளஸ் நிறைய இருக்கு, மைனஸும் இருக்கும். இப்ப குழந்தைகளை பிறந்தா வளர்க்க முடியல அப்படிங்கிற சிக்கல்னாலதான் இப்ப பெண்கள் குழந்தைகள் வேணுமான்ற அளவுக்கு வந்துருவாங்க. கூட்டு குடும்பத்துல தான் அவங்க பாத்துக்குவாங்களே, நான் உன் பொறுப்பு இன்னொருத்தர் ஒப்படைக்கிறது குழந்தைகளை அப்படின்னு சரியா இருக்காது. இப்போ குழந்தைய ஒண்ணு பெற்றுக்கிட்டாலே கஷ்டம், அதுவும் பெற்றுக்கிட்டு வளர்த்து அதுக்குள்ளே 2 வருஷம் எல்லாம் என் கேரியர்ல சிக்கலாயிடுமா, இல்ல நான் அதுக்கப்புறம் 5 வயசு வரைக்கும் 10-12 வயசு ஆகணும், அது கரெக்டா ஒரு பையன் வளர்ந்து அது வரைக்கும் ஒரு தாய் தன் பெண் 12 வயசு வரைக்கும் அவ இழந்துடணுமா, இப்படி கேள்விகளும் மேல வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு குழந்தைய சிக்கலிங்க 2வது குழந்தைக்கு போறதுன்றது வரும். இது கணவன் ஒத்துழைத்தாலும் ஒத்துழைக்கணும், 2 பேருக்கு ஈக்குவல் தானே அப்படின்னு வந்தாலும் பரவாயில்ல, அதுவும் வர்றதுல சிக்கல் இருக்கலாம். இதனால நான் அது வரைக்கும் போயிடுச்சு. இப்போ நீங்க சொல்ற கூட்டு குடுத்தனம் தாண்டி குழந்தைகளே நிறைய வேணுமான்ற அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாற்றத்தை ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. இந்த கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் இப்ப எனக்கு சினிமா பார்க்கும்போது ஜாலியா இருக்கும், அவன் தியாகம் பண்றது ஜாலியா இருக்கும். ரியாலிட்டில எப்படி இருக்கு? டிட்டாச்மென்ட் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான். டிட்டாச்மென்ட் ஓகேங்கிறதெல்லாம் அது யதார்த்தம், அது நிகழ்ந்து தீரும்.